அவன் யோசேப்பு அவன் குழியிலே போடப்பட்டான் என்று சொல்லி. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவன் ஆதியாகமம் 37வது அதிகாரம், அதே 37வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவன் அங்கு கூறப்பட்டிருக்கிறது, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, பாருங்கள் அந்த இடத்துல அவன் ஒரு வேளை கடந்து வருகிறது. பாருங்கள், அவன் குழியில இறங்க ஒரு வேலை உண்டு என்று சொன்னால் குழியிலிருந்து மேலே வருவதற்கும் ஒரு வேலை உண்டு. பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில குழியில போடப்படுவதற்கும் ஒரு நேரம் இருந்தது, குழியிலிருந்து மேலே ஏற்றப்படுவதற்கும் ஒரு நேரம் கடந்து வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கீழே விழ ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் மேலே எழுந்து வருவதற்கும் ஒரு காலம் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது